ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி, டேபிளில் காலம் நேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லைக் இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரியேட் பண்ண டேபிளில் டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டேபிள் மீன்ஸ் மாடல். ஓகேவா? தென் மாடல் டேட்டா கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம்னா, நம்மளோட மாடல் நேம் என்ன இருக்குது? ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் கோட், ப்ரைஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இந்த காலம் வைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு HTML பேஜை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? HTML என்னன்னா register.html ஒரு HTML பேஜ் எடுத்துருக்கேன். தென் ப்ராடக்டோட நேம், then product name, product code, price and product ஓட GST. ஓகேவா? தென் நமக்கு நார்மலாக ஒரு HTML ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் மஸ்ட். நேம்ங்கிற ஆட்ரிபியூட்னா நேம்ங்கிற ஆட்ரிபியூட் வழி தான் என்ன ஆகும்னா டேட்டா வந்து பேக்கெண்டுக்கு பாஸ் ஆகும். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் நேம், நேம் ப்ராடக்ட் கோட், நேம் ப்ராடக்ட் ப்ரைஸ், நேம் ப்ராடக்ட் ஜிஎஸ்டி. ஓகேவா? தென் இதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா மெத்தட் வந்து போஸ்டாக இருக்கும். ஆக்ஷன் மெத்தட் வந்து போஸ்டாக இருக்கணும். தென் கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க்ஸை பொறுத்த வரையும் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் யூஸ் பண்ணிடணும். சிஎஸ்ஆர்எஃப் வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த டோக்கன் இல்லாமல் என்ன ஆகாது அப்படின்னா ஃபார்ம் சப்மிட் ஆகாது. ஓகே. தென் ஆக்ஷன் வந்து நான் என்ன ஆக்ஷன் யூஆர்எல் ரெஜிஸ்டருங்கிற யூஆர்எல் இந்த ஆக்ஷன் நடக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்கான HTML. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வியூஸ் எழுத போறேன். வியூஸ்ல போயிட்டு ஃபங்க்ஷன் நேம் டெஃப் ரெஜிஸ்டர் ரிக்வஸ்ட் இஃப் ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். மெத்தட் வந்து போஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஆர்எல்ல கால் பண்ணும்போது மெத்தட் வந்து போஸ்ட் ஆயிருக்காது. ஏன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஆர்எல் எப்படின்னா இதான் யூஆர்எல் அப்படிதானே. யூஆர்எல் கால் பண்ணும்போது போஸ்ட் ஆயிருக்காது. ஏன்னா நான் சேம் ஃபங்க்ஷன் நேம்ல எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். இந்த எல்ஸ் பார்ட் ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட HTML பேஜ் அங்கே ஷோ ஆகும். ஓகேவா? தென் ஆஃப்டர் தட் ஃபார்ம் டேட்டாஸ்ல என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணும்போது தான் இந்த இஃப் கண்டிஷன் உள்ள வரும். ஓகே. தென் இஃப் மெத்தட் வந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆகணும். தென் கண்டிப்பாக கேப்ஸ்ல இருக்கணும். போஸ்ட் மெத்தட் கேப்ஸ்ல இருக்கணும். தென் நம்மளோட காலம் நேம்ஸ், இந்த நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். நேம், கோட், ப்ரைஸ், ஜிஎஸ்டி. தென் இது வேரியபிள் தான். தென் ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட் ப்ராடக்டோட நேம், கோட், ப்ரைஸ், ஜிஎஸ்டி. இந்த நேம் யாராவது எந்த நேம்ஸ் அப்படின்னா நம்ம ஃபார்ம்ல யூஸ் பண்ண இந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல யூஸ் பண்ண அந்த நேம்ஸ் தான் இங்கே கொடுக்கணும். ஓகே. அந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட் வழியாக தான் என்ன ஆகும்னா நமக்கு பேக் எண்டுக்கு டேட்டா சென்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்ம்ல கிடைச்ச டேட்டாஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா நேம், கோட், ப்ரைஸ், ஜிஎஸ்டி அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள்ல ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண டேபிள் நேம் வந்து ப்ராடக்ட். ஓகே. மாடல் ப்ராடக்ட். தென் அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுவோம். ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ப்ராடக்ட். மாடல்ஸ் உள்ள ப்ராடக்ட் மாடல் நான் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு தென் ப்ராடக்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கிரியேட். இது பேர் என்ன ORM queries டு கிரியேட். ஓகேவா? கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். டாட் கிரியேட் பண்ணது ப்ராடக்டோட நேம். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொடுத்து எந்த நேம்ஸ் அப்படின்னா காலமோட நேம். நம்ம கிரியேட் பண்ண மாடலோட காலம் நேம்ஸ், ப்ராடக்ட் நேம், தென் இந்த நேம், தென் ப்ராடக்டோட கோட், திஸ் கோட், ப்ராடக்டோட ப்ரைஸ், தென் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், டேட்டா டைப்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, டேட்டா டைப் மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், டேட்டா டாட் சேவ். டேட்டாவை சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் ஒரு HTTPS டேட்டா சேவ், டேட்டா சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? தென் யூஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் ரெஜிஸ்டர் வியூஸ்ல உள்ள இந்த ரெஜிஸ்டருங்கிற யூஆர்எல் கால் பண்ணும்போது வியூஸ்ல உள்ள ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். மை ப்ராஜெக்ட். தென் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். /myApp/register. ஸோ நம்மளோட ஃபார்ம் ஷோ ஆயிடுச்சு. தென் ப்ராடக்டோட நேம் மவுஸ், ப்ராடக்டோட கோட் 3003, தென் ப்ராடக்டோட ப்ரைஸ் 450, தென் ஜிஎஸ்டி 10.27. ஓகேவா? கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா என்ன ஆகும், டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? லைக் டேட்டா சென்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜஸ்ட் ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மெசேஜ் நமக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? தென் நம்ம நேரம் டேட்டா பேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்டர் பண்ண டேட்டா என்ன டேட்டா, மைய ப்ராடக்ட். ஸோ
இன்செர்ட் ஆகலை. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென் நமக்கு லாஸ்ட் இன்ஸ்பெக்ட் டேட்டா என்னது மவுஸ் ப்ராடக்டோட கோட் என்னது 303 ப்ரைஸ் 450 ஜிஎஸ்டி 10.278 நம்ம இங்கே டேட்டா பேஸில் ஆட் ஆகும். ஓகே,